ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காவை வச்சு ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவு ரவை எடுத்துருக்காங்க. இது ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. ரவை கலர் மாறக்கூடாது. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து 2 மூடி தேங்காய் எடுத்துருக்கங்க. இப்போ நம்ம தேங்காவை கத்தியால் கீறி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ தேங்காவில் இருக்கிற ப்ரௌன் கலரில் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. நல்லா கழுவி எடுத்த பிறகு இதுமாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ண தேங்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு 2-3 பல்ஸ் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்ச பிறகு இதுமாரி நமக்கு பூ மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்த பிறகு அந்த நம்ம அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு தேங்காவையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த தேங்காவையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்ச ரவை நல்லா ஆறிடுச்சிங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. இது கூடவே வாசனைக்கு ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கங்க. அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவு ரவை எடுத்துருந்தோம். 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பாகுபாதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. சர்க்கரை நல்லா கரையணுங்க தண்ணியில். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் நல்லா தூக்கி விடும். சர்க்கரை நல்லா பாகுபாதம் வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்குங்க. சர்க்கரை தண்ணியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுனீங்கன்னா நல்லா திரண்டு வரணும். உருண்டையை நல்லா உருட்டிக்கிட்டு வரும் பாருங்கள். பாகுபாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாங்க. வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்தாச்சுங்க. தேங்காவை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்த ரவையை எல்லாமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சுற்றியே நமக்கு பபிள்ஸ் மாதிரி வரணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த தேங்காய் கேக்கு நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அடுத்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துப்போங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நெய் தடவி இருக்கிற பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. ஒரே ஈவனாக நிரப்பணுங்க. அதனால் தோசைக்கரண்டியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதுமாரி தட்டி விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக நமக்கு சமமாக கிடைக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. அதனால தான் நெய் அப்ளை பண்ணுறோம். ஒரே ஈவனாக நிரப்பி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுலாங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.